தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2. தாழ்மையும் ஒற்றுமையும். எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். கிறிஸ்தவ செயல்பாடு. என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரத்தத்தையே பலிபொருளாக வார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். திமோத்தேயு எப்பபிராத்து குறித்து திட்டம். திமோத்தேயுவின் தகைமை. ஆண்டவர் இயேசு அருள் கூர்ந்தால் திமோத்தேயுவை உங்களிடம் விரைவில் அனுப்ப இயலும் என எதிர்பார்க்கிறேன். இவ்வாறு உங்களை பற்றிய செய்திகளை அறிந்து நானும் உள மகிழ்வேன். என் உளப்பாங்கிற்கு ஏற்ப உங்கள் மீது உண்மையான கவலை கொள்வதற்கு அவரை தவிர வேறு ஒருவரும் என்னிடம் இல்லை. எல்லோரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவது இல்லை. ஆனால் திமோத்தேயுவின் தகைமை உங்களுக்கு தெரியும். தந்தையோடு சேர்ந்து மகன் பணியாற்றுவது போல என்னோடு சேர்ந்து அவர் நற்செய்திக்காக பணியாற்றியுள்ளார். என் நிலைமை எப்படி இருக்கும் என தெரிந்தவுடன் அவரை உங்களிடம் அனுப்ப முடியும் என எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் அருள் கூர்ந்தால்
நானே உங்களிடம் விரைவில் வருவேன் என உறுதியாக நம்புகிறேன். எப்பப்பிராத்துவின் துணிவு. என் சகோதரரும் உடன் உழைப்பாளரும் உடன் போர் வீரருமான எப்பப்பிராத்துவை என் தேவைகளில் எனக்கு துணை செய்யும்படி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அவரை இப்பொழுது உங்களிடம் திரும்பி அனுப்புவது தேவை என கருதுகிறேன். ஏனெனில் அவர் உங்கள் எல்லோருக்காகவும் ஏக்கமாயிருக்கிறார். குறிப்பாக அவர் உடல் நலம் குன்றி இருந்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதை அறிந்து மனம் கலங்கியுள்ளார். அவர் உடல் நலம் குன்றி இறக்கும் நிலையில் இருந்தது உண்மையே. ஆனால் கடவுள் அவர் மேல் இரக்கம் கொண்டார். அவர் மேல் மட்டுமல்ல, துயரத்துக்கு மேல் துயரம் எனக்கு நேராதபடி என் மேலும் இரக்கம் கொண்டார். அவரை மிக விரைவில் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அவரை மீண்டும் பார்ப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நானும் துயரின்றி இருப்பேன். எனவே முழு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் பெயரால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தகையோருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் எனக்கு ஊழியம் புரிய இயலாமற் போன குறையை நீக்க அவர் தம் உயிரையே இழக்க துணிந்தார். கிறிஸ்துவுக்காக அவர் செயலாற்றிய காரணத்தினால்தான் இவ்வாறு அவர் சாகும் நிலைக்கு ஆளானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.